குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். நம்ம தெர்மோடைனமிக்கில் செகண்ட் லா, இந்த செகண்ட் லா நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம we know from the first law of thermodynamic the energy of universe is conserved. நமக்கு ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த யூனிவர்ஸோடைய எனர்ஜி, அதோடைய அண்டத்தினுடைய ஆற்றல் மாறாது இருக்கும். த யூனிவர்ஸ், இந்த எனர்ஜி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உலகத்தில் அண்டத்தில் ஆற்றல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக மாறாது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் லா தெர்மோடைனமிக் படிச்சிடணும். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் ஒன் a glass of hot water over time lost heat energy to the surrounding and becomes cold. ஒரு கிளாஸில் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு சிறிது நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த ஹாட் வாட்டரில் இருக்கிற சூடு எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னு கேட்டால் சரௌண்டிங்க்கு வந்துடும். சரௌண்டிங் இந்த ஹாட் வாட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் கூல் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டால் ஹீட் எனர்ஜி வெளியே போகுது. அதனால் இந்த சிஸ்டம் கூல் ஆயிடுது. ரெண்டாவது, when you mix hydrochloric acid HCl with sodium hydroxide, it forms sodium chloride. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைட் சால்ட்டு கிடைக்கும். தென் வாட்டர் கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து NaCl சோடியம் குளோரைட், இந்த HO சேர்ந்து வாட்டர் கிடைக்கும். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது நமக்கு எவாலுவேஷன் ஆஃப் ஹீட் நமக்கு வெளியிடும். இப்போ ஒரு பீக்கரில் சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் மாரி இருக்கும். அது கூட எடுத்துக்கிட்டு அது கூட HCl உள்ளே சேர்த்துறீங்க. உள்ளே சேர்த்தும்போது இந்த பீக்கரை தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி நமக்கு ஹீட்டாக இருக்கும். அப்போ சோடியம் குளோரைடையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டையும் ஒன்று சேர்த்தும்போது நமக்கு சோடியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி நமக்கு வெளியே வருது. இதில் வெப்பம் நமக்கு வெளியே வருது. இன் போத் திஸ் ப்ராசஸ், இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே த டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே மொத்த ஆற்றல் டோட்டல் எனர்ஜி இஸ் மாறாமல் இருக்குது. அண்ட் ஆர் கன்ஸ்டிடன்ட் வித் த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். இது முதல் விதிப்படியே அமைகிறது. ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பதிவுடியே அமையுது. ஹவவர் த ரிவர்ஸ் ப்ராசஸ், இதை நம்ம மறுதலையாக செய்கிறோம். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் செய்கிறோம். இந்த கோல்டு வாட்டர் பிகம் ஹாட் வாட்டர் by absorbing the heat from surrounding on its own does not occur spontaneously. Even though energy change involved in this process is also constant with the first law. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இதனுடைய நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கோல்டு வாட்டரை இப்போ நம்ம ஒரு பீக்கரில் குளிர்ந்த நீர் எடுத்துக்கிறோம். நம்ம இது என்ன பண்ணும், குளிர்ந்த நீர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட் எனர்ஜியை சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டை தானாகவே இது உறிஞ்சி வெந்நீராக, அதாவது ஹாட் வாட்டராக மாறும். அந்த ரியாக்ஷனை ஆற்றல் மாற்றம் முதல் விதிப்படி அமைஞ்சாலுமே இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரொம்ப கூலிங்காக இருக்குது. சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட் எனர்ஜி இது உறிஞ்சிக்கிட்டு இது சுடுநீராக ஹாட் வாட்டராக மாறும்போது அந்த வினையினுடைய டோட்டல் எனர்ஜியும் மாறாமல் முதல் விதிப்படி அமையுது. அந்த வினையுடைய ஆற்றல் மாற்றமும் எனர்ஜி சேஞ்ச் ஃபஸ்ட் லா விதிப்படி தான் அமையுது. இந்த வினை தன்னிச்சையாக நிகழ்காது. இது ஸ்பான்டனிஸாக நடக்காது. என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குளிர்ந்த நீருக்கு வெப்ப ஆற்றல் வழங்கப்படுது. இந்த கோல்டு வாட்டருக்கு நம்ம ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த மாற்றம் நிகழ்கிறது. இது ஸ்பான்டனிஸாக நடக்காது. ஸ்பான்டனிஸஸ்னால் தன்னிச்சையாக நடக்காது.
இந்த இந்த குளிர்ந்த நீருக்கு இந்த கோல்டு வாட்டருக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுப்பது மூலம் தான் இது மாற்ற முடியும். இது அப்போ ஒரு பீக்கரில் ஒரு குளிர்ந்த நீர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து வச்சிட்டோம்னா சரௌண்டிங்லேருந்து ஹீட் எனர்ஜி நம்ம உறிஞ்சிக்கிட்டாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஆற்றல் வந்து மாறாமல் இருக்கும். இது வந்து தானாக நடக்காது. அப்போ அந்த நீருக்கு வந்து நம்ம குளிர்ந்த நீருக்கு நம்ம ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தா தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி மாறுது அப்படின்ட்டு. Similarly, the solution of sodium chloride does not absorb heat energy. இப்போ சோடியம் குளோரைட் நம்ம உருவானுச்சோம்ல, NaOH HCl ரெண்டு ஒன்று சேர்ந்து சோடியம் குளோரைடு அப்புறம் வாட்டர் உருவானுச்சா. இந்த சோடியம் குளோரைடு தானாகவே வெப்பத்தை உறிஞ்சி சோடியம் குளோரைடு கரைசல் தானாகவே வெப்பத்தை உறிஞ்சி எதை உருவாக்காது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் உருவாக்காது. இதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸில் வந்து இந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இருக்குதா, அது உப்பு தண்ணி இருக்குதா, அந்த உப்பு தண்ணி வந்து ஹீட் எனர்ஜி உறிஞ்சிக்கிட்டு NaOHையும் HClலையும் உருவாக்காது, மீண்டும் உருவாக்காது. இப்படி வந்து இந்த செயல்முறை வந்து செய்ய முடியாது அப்படின்றது. The similar solution of sodium chloride does not absorb heat energy on its own to form hydrochloric acid and sodium hydroxide, but this process cannot be done even by supplying the energy. From this kind of our natural experience, we have come to know that certain processes are spontaneous while other not, and some processes have prepared directions. In order to explain the feasibility of process, we needed to the second law of thermodynamics. ஒரு இயற்கையான அனுபவங்களிலிருந்து சில ப்ராசஸ் வந்து ஸ்பான்டானியஸா அல்லது நான் ஸ்பான்டானியஸா. ஸ்பான்டானியஸ்னால் தானாக நடக்குது, நான் ஸ்பான்டானியஸ்னால் தன்னிச்சையற்றதாக நடக்குது. ஸ்பான்டானியஸ் நான் ஸ்பான்டானியஸ் தன்னிச்சையாகவும் தன்னிச்சையற்றதாகவும் நிகழ்கிறது. அப்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எந்த திசையில் நடக்குது, ஃபார்வேர்டாக பேக்வேர்ட் டைரக்ஷனாக, ஒரு குறிப்பிட்ட திசையில் நிகழ்வதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் நிகழ்வாக அமைகின்றது என அறிய முடியுது. அதனுடைய தன்மையை நமக்கு விளக்குவதற்கு நமக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போயிடுது. அப்போ வந்து ஒரு நேச்சுரலாக எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டானியஸா அல்லது நான் ஸ்பான்டானியஸா அல்லது வந்து ஃபீஸிபிலிட்டா நான் ஃபீஸிபிளா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிப்பதற்கு நமக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ வந்து ஒரு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸாக தன்னிச்சையாக நடக்குதா அல்லது நான் ஸ்பான்டானியஸாக நடக்குதா அல்லது வந்து ஃபீஸிபிலிட்டியா அல்லது நான் ஃபீஸிபிலிட்டியா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு எது பயன்படுதுன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பயன்படுது. ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதிக டைமில் வந்து இந்த கொஸ்டினை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ட்ரோபி. இது என்ட்ரோப்பிங்கிறது தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் என்ட்ரோபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ என்ட்ரோபி அப்படிங்கிற சிம்பிளை நம்ம எஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எஸ்ங்கிறது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இன்ட்ரடியூஸ் அனதர் ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு என்ட்ரோபி. அப்போ என்ட்ரோபிங்கிறது வந்து எஸ்ஸு. இது யார் வந்து இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், இது ஒரு நிலை சார்பு. இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். என்ட்ரோபி இஸ் மெஷர் என்ட்ரோபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் என்ட்ரோபி இஸ் மெஷர் மாலிகுலர் டிஸார்டர் ரேண்டம்னஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் மாலிகுல்ஸ் வந்து டிஸார்டர் அல்லது ரேண்டம்னஸ் ஒழுங்கற்ற நிலையில் குறிக்கிறதுக்கு பேர் தான் என்ட்ரோபி. அப்படி என்ட்ரோபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு மாலிகுல்ஸோடைய டிஸார்டர் அல்லது ரேண்டம்னஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் மாலிகுல்ஸ் வந்து ஒழுங்கற்ற நிலையை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்ட்ரோபி. இப்போது ஒழுங்கான நிலைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு பொருள் வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குதுன்னா அது என்ட்ரோபி. அப்போ அதில் வந்து அதில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் டைட்டாக ஃபில் ஆகிடும். அப்போ மாலிகுல்ஸ் வந்து அதில் வந்து என்னன்னு கேட்டால் டைட்டாக ஃபில் ஆகிருக்கும். அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஐஸ் கட்டி எடுத்துக்கிங்களேன்,
ஐஸ் கட்டி வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும், கொஞ்சம் மூவ் ஆகும். வாட்ரு இன்னும் வந்து மூவ் ஆகும். வாட்டரை வேப்பர்ஸ் பண்ணோம்னா இன்னும் அது இன்னும் அப்போ இந்த ஐஸ் கட்டியே அந்த வாட்டரையே நம்ம ஐஸ் கட்டியாகவும் லிக்யூடாகவும் வேப்பர்ஸாக இருக்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகும், இது கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும், இது கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகும். அப்போ என்ட்ரோபி எதில் வந்து அதிகரிக்குது? அப்போ இந்த ஐஸ் கட்டியில் மாலிக்யூல்ஸில் வந்து என்ட்ரோபி ஸ்லோவாக மூவ் ஆகுது, வாட்டரில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ட்ரோபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேப்பர்ஸில் வந்து அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸோட என்ட்ரோபி வந்து இன்னும் அதிகரிக்குது. But the thermodynamic definition of entropy is concerned with the change in entropy that occurs result of process. இதில் என்ட்ரோப்பினுடைய வெப்ப இயக்க வரையானது ஒரு செயல்முறை விளைவால் ஏற்படும் என்ட்ரோபி மாற்றத்தை குறிக்குது. அது சேஞ்ச் இன் என்ட்ரோபி தட் அக்கர்ஸ் இன் ரிசல்ட் ப்ராசஸ். அப்போ என்ட்ரோபி சேஞ்ச் நமக்கு குறிக்கிறது. அப்போ என்ட்ரோபி சேஞ்ச் அப்படிங்கிறது டிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ ரிவர்சபிள் பை டி. அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டத்தில் மீள் செயல்முறையில் ரிவர்சல் ப்ராசஸில் ஒரு சிஸ்டத்துக்கு டெம்பரேச்சர் ஒரு ஹீட் எனர்ஜி உறிஞ்சிச்சு பை டெம்பரேச்சர்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும். அப்போது ஒரு மீள் செயல்முறையில் டிக்யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஹீட்டு கொடுத்துட்டீங்க, அதை டெம்பரேச்சரில் நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்செப்ட். இதான் வந்து எனக்கு என்ட்ரோபி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுங்க. வாட் இஸ் என்ட்ரோபி அப்படின்னு கேட்போம். என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். Second law of thermodynamics can be expressed in term entropy. The entropy is isolated system increasing during the spontaneous process. வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின்படி என்ட்ரோபி நம்ம குறிப்பிடுறோம். ஒரு தன்னிச்சை செயல்முறை நிகழும்போது ஒரு தனித்த அமைப்பினுடைய என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் படி என்ட்ரோபி அப்படின்னு என்ன தெரியுங்கன்னா, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் ஒரு தன்னிச்சை செயல்முறை நிகழும்போது, ஒரு தானாக ஒரு செயல்முறை நடக்கும் பொழுது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு தன்னிச்சையான ஒரு செயல்முறை நடக்குது, மழை பெய்யுது, அருவி அந்த ஹீல்ஸ் பகுதியிலேருந்து தண்ணி வந்து வேகமாக மேலேருந்து கீழே வந்து விழுவுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ்னால் தன்னிச்சையாக நிகழக்கூடிய ஒரு செயல்முறையில் ஐசோலேட்டட் சிஸ்டத்தினுடைய என்ட்ரோபி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தனித்த அமைப்பினுடைய என்ட்ரோபி அதிகரிக்கும். இப்போ ஒரு டம்ளர்லேருந்து தண்ணி கீழே கொட்டிட்டீங்க, ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது, இந்த டம்ளர்லேருந்து காற்றடிச்சு கீழே வந்துருச்சு, தண்ணி வந்து என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். For an irreversible process such as a spontaneous expansion of gases, வாயுக்கள் விரிவடைதல், கேஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது, அது irreversible ப்ராசஸில் வந்து செயல்முறையில் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, டெல்எஸ் டோட்டல் அது பெருசாக இருக்கும், ஜீரோவோட அது பெருசாக இருக்கும். அப்போ ஒரு வாயு வந்து தன்னிச்சையாக விரிவடையுது irreversible ப்ராசஸ் அப்படிங்கும்போது, அப்போ எது அதிகமாக இருக்கும், ஜீரோவோட டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ யூனிவர்ஸோட என்ட்ரோபி, யூனிவர்ஸ் என்ட்ரோபினா அதான் டோட்டல். அப்போ நம்ம டெல்எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு டெல்எஸ் சிஸ்டம் டெல்எஸ் சரௌண்டிங். அப்போ இந்த டெல்எஸ் யூனிவர்ஸோடைய அதான் டோட்டல். அப்போ அதனோட மதிப்பு ஜீரோவோட அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல டெல்எஸ் சிஸ்டமும் டெல்எஸ் சரௌண்டிங் மதிப்பை விட டெல்எஸ் யூனிவர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து கேட்டால் irreversible ப்ராசஸ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸில் பார்த்தோம்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து டெல்எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு டெல்எஸ் சிஸ்டம் டெல்எஸ் சரௌண்டிங் அப்படின்னு இருக்குது. டெல்எஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸில் டெல்எஸோடைய வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னா, அப்போ இந்த ஜீரோ ஆயிருமா, அப்போ வந்து டெல்எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்எஸ் சரௌண்டிங் கிடைக்கும். இந்த டெல்எஸ் சரௌண்டிங்கை ஈக்குவல் டு இந்த கொண்டு வரும்போது என்ன வரும், டெல்எஸ்
மைனஸ் சரௌண்டிங் தான் மாறிடும். அப்போ டெல்எஸ் சிஸ்டம் ஈக்குவல் டு மைனஸ் டெல்எஸ் சரௌண்டிங் அப்படின்னு மாறிடும். எப்போன்னு கேட்டால் ரிவர்சல் ப்ராசஸில் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து உருகு நிலையில் வந்து ரிவர்சல் ப்ராசஸில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு தனியாக 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்டட் எ மெஷின் தட் அப்சார்ப் ஹீட் ஃப்ரம் எ ஹாட் சோர்ஸ் and convert it completely into work by a cyclic process without transferring a part of heat to cold sink. Second law of thermodynamics explain even ideal. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினை நாம் உருவாக்க முடியாது. எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினை உருவாக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் பாருங்க சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹீட் இன்ஜின், இது ஒரு இன்ஜின், இது ஒரு ஹாட் சோர்ஸ். ஹாட் சோர்ஸ்லேருந்து இந்த இன்ஜின் வெப்பத்தை ஹீட்டை வந்து உறிஞ்சிக்கிட்டு இந்த இன்ஜின் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணுது. இந்த ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை வந்து 100% உறிஞ்சிக்கிச்சுன்னு வச்சுங்களேன். இந்த மெஷின் உறிஞ்சிக்கிச்சு. அந்த 100%யுமே இது ஒர்க்காக மாற்ற முடியாது. அப்போ இதில் வந்து 80% வந்து இது ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது, அந்த ஹீட்டை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. மீதிக்கு இது 20% என்ன பண்ண அப்படின்னா கோல்டு சிங்குக்கு மாற்றிடுது, கோல்டு சிங்குக்கு அனுப்பிடுது. அப்போ ஒரு மிஷின் என்ன பண்ண அப்படின்னா ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை உறிஞ்சி எவ்வளோ ஹீட்டை உரியுதோ அவ்வளோ ஹீட்டுமே வந்து என்னவா மாற்ற முடியாது, ஒர்க்காக மாற்ற முடியாது. அதில் கொஞ்சமாக வந்து என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சமாக ஹீட் எனர்ஜி வந்து கோல்டு சிங்க், அதாவது குளிர்ந்த நிலை பொருளுக்கு மாறிடும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு மிஷின் இதுமாரி 100% ஹீட்டையுமே ஒர்க் பண்ணக்கூடிய 100% ஹீட் எனர்ஜியுமே ஹீட்டை அப்படியே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை நம்ம உருவாக்க முடியாது, இன்னும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் கேட்டால் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து ஒரு மிஷின், ஒரு இன்ஜின் ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை வந்து உறிஞ்சி எவ்வளோ ஹீட்டை உரியுதோ அவ்வளோ ஹீட்டையுமே வந்து ஒர்க்காக மாற்றக்கூடிய ஒரு மிஷினை நம்ம உருவாக்க முடியாது. அதில் கொஞ்சமாக வந்து ஹீட் எனர்ஜி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் கோல்டு சிங்குக்கு வெளியே போயிடும் அப்படின்ட்டுருக்காங்க. இதே ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. ஐடியல் ஃப்ராக்ஷன்லெஸ் இன்ஜின் cannot convert 100% his input heat into work. Carnot on his analysis heat engine found that the maximum efficiency heat engine which operate reversible depends only the two temperature between its operate. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு 100% வந்து ஒரு உராய்வற்ற இயந்திரம் இருக்குது. ஃப்ராக்ஷன்லெஸ் இன்ஜின் இருக்குது. அது என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்புட் வெப்பத்தை 100% வேலையாக மாற்ற முடியாது. ஒரு ஃப்ராக்ஷன்லெஸ் இன்ஜினு கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம வந்து ஒரு 100% இன்புட் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னா அதை வந்து அப்படியே வேலையாக மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு மிஷினை இன்னும் தயாரிக்க முடியல அப்படின்னு. ஒரு மீள் முறையில் செயல்படும் ஒரு வெப்ப இயந்திரத்தினுடைய அந்த இயந்திரம் வந்து 2 டெம்பரேச்சர் செயல்படுதா அவற்றை நம்ம பொறுத்து அமையுது. இதை கார்னெட் இயந்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறாரு. ஒரு ரிவர்சல் ப்ராசஸில் வந்து ஒரு வெப்ப இயந்திரம் வந்து ஒரு இயந்திரத்திறன் வந்து 2 டெம்பரேச்சருக்கு இடையில் செயல்படுது அப்படின்ட்டுருக்காரு. யாருன்னா கார்னெட். அப்போ வந்து அதனுடைய வெப்ப இயந்திரத்தை பற்றி தன் ஆய்வு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் எஃபிஷியன்சி அப்சர்வ் அப்படிங்கிறாரு. அது ஒர்க் பர்ஃபார்ம்டு பை ஹீட் அப்சர்வ். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பர்ஃபார்ம்டு ஹீட் அப்சர்வ் டிவைடட் பை ஹீட்டு அப்சர்வ் அப்படின்னு. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கேட்டால் அதனுடைய திறன் இருக்கிறத நீட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் பர்ஃபார்ம்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சிஸ்டம் வந்து ஹாட் சோர்ஸில் வந்து ஹீட்டை உறிஞ்சிக்கிச்சு, அதனால் வந்து QH ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை உறிஞ்சிக்கிச்சு, அதனால தான் Qங்கிறது ஹீட்டு, ஹச்சுங்கிறது ஹாட் சோர்ஸ், மைனஸ் மாடுலஸ் போட்டுங்க. இந்த இடத்துல வந்து அந்த சிஸ்டம் வந்து அந்த இன்ஜின் வந்து
100% ஹீட்டை அப்படியே உறிஞ்சிக்காது. கொஞ்சமாக என்ன பண்ணும், கோல்டு சிங்க்குக்கு மாற்றுமா. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் கோல்டு சிங்க்குக்கு மாறுது கொஞ்சமாக, அதை வந்து மாடலஸ் QC அப்படின்னு. அப்போ டிவைடட் பை எங்கேருந்து உறிஞ்சி Q ஹாட் சோர்ஸ் அது. அப்போ இந்த இடத்துல வந்து QH மாடலஸ் மைனஸ் QCன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மின்ஜின் 100% ஹீட் எனர்ஜி உறிஞ்சிக்காது. எவ்வளோ ஒரு 80% உறிஞ்சிச்சுன்னா அது இது. கொஞ்சமாக வந்து ஹீட் எனர்ஜி வந்து கோல்டு சிங்க் உருவாகுது பை அதனுடைய மொத்த ஹீட் எனர்ஜி உறிஞ்சிக்கிச்சு. எவ்வளோ ஹீட் எனர்ஜி உரியுதோ ஹாட் சோர்ஸ்லேருந்து அதை QH, அது மேலே நம்ம வந்து 80%, ஒரு உதாரணத்துக்கு 80% வந்து ஹாட் சோர்ஸ் ஹீட் எனர்ஜி உறிஞ்சிச்சு. மீதிக்கிற இன்ஜின் வந்து 20% வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹீட் எனர்ஜி வந்து கோல்டு சிங்க்கு மாற்று. அதுதான் வந்து நீட்டாக அப்படின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா QH ஹீட் அப்சார்ப் ஃப்ரம் த ஹாட் ரிசீவர்ஸ். ஹாட் ரிசீவர்ஸ்லேருந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம் QH. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு கோல்டு ரிசீவர். ஹீட்டை வந்து கோல்டு ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 இதை இந்த டிவைட் பண்ணோன்னா அதே தான் கிடைக்கும். நம்ம QC பை QHன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம நீட்டாக ஈக்குவல் டு 1 மைனஸ் QC மாடலஸ் பை QH மாடலஸ்ன்னு கிடைக்கும். ஃபார் ரிவர்சிபிள் சைக்ளிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள் சைக்ளிக் ப்ராசஸ் முன்னாடி பார்த்தோம், ∆S இன்வர்ஸ் ஈக்குவல் டு ∆S சிஸ்டம் ப்ளஸ் ∆S சரௌண்டிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல 0ன்னு பார்த்தோம்னா இந்த ∆S சிஸ்டம் ப்ளஸ் ∆S சரௌண்டிங் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல் வரும்போது மைனஸாக மாறும். அப்போ ∆S சிஸ்டம் ஈக்குவல் டு ∆S சரௌண்டிங். இப்போ இதுக்கு ∆S சிஸ்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது. ∆S சிஸ்டத்துக்கு வந்து QH பை DH அப்படின்னு. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ∆S மைனஸ் ∆S சரௌண்டிங்க்கு ஃபார்முலா இருக்குது மைனஸ் QCTCன்னு அர்த்தம். இந்த இடத்துல சிஸ்டம் வந்து ஹாட் சோர்ஸ்லேருந்து ஹீட்டை உறிஞ்சிக்கிச்சு. இந்த ஹாட் சோர்ஸ்னால் H, அதுலேருந்து ஹீட்டை உறிஞ்சிக்கிச்சு இந்த சிஸ்டம். எங்கே அப்படின்னு கேட்டால் ஹாட் சோர்ஸ்லேருந்து டெம்பரேச்சரை அப்படின்னு. அதேமாரி என்ன பண்ண சரௌண்டிங் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த ஹீட்டை வந்து கோல்டு சிங்குக்கு மாற்றுது. எதுனா அந்த கோல்டு சிங்க் டெம்பரேச்சர்லேருந்து அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடச்சிருக்குது. இந்த ஃபார்முலாவில் இந்த டிசியை வந்து இங்கே கொண்டு போங்க, இந்த கியூவை வந்து இங்கே கீழே கொண்டாந்து QH கீழே கொண்டாந்துங்க. அப்படி கீழே கொண்டாடும்போது எனக்கு இந்த டிசி வந்து இந்த பக்கம் போகும்போது இப்படி மாறிக்கும், TC பை TH மாறிக்கும். இந்த QH இந்த பக்கம் வரும்போது மைனஸ் QC பை QHன்னு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த மைனஸை கேன்சல் பண்ணோம்னா அப்போ இந்த QCக்கும் QHக்கும் நம்ம மாடலஸ் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா TC பை TH ஈக்குவல் டு QC மாடலஸ் பை QH மாடலஸ்ன்னு கிடைக்கும். இந்த கொண்டு போய் நம்ம எங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அது சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, QC மாடலஸ் பை QH மாடலஸ்க்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணலாம், இந்த TC பை THன்னு அப்ளை பண்ணலாம். இந்த TH இந்த ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது TH மைனஸ் TC பை TH அப்படிங்கிறது வந்து நீட்டாக பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எதனுடைய வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த TC வெப்பநிலையை விட TH வெப்பநிலை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஹாட் சோர்ஸ்லேருந்து டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிக்குது, மீதிக்கிற டெம்பரேச்சர் கோல்டு சிங்க் அனுப்புது. அப்போ இதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும், அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போ THோட டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நீட்டாவோட வேல்யூ 1 விட கம்மியாக தான் இருக்கும். இந்த TCயோட டெம்பரேச்சர் கம்மி, THோட டெம்பரேச்சர் அதிகம். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். அந்த 1 மைனஸ் பாயிண்ட் சம்திங்கில் கிடைக்கிறது போது அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த இதோட மதிப்பு 1 விட நீட்டாவோட மதிப்பு வந்து கம்மியாக தான். அப்போ நீட்டாவோட மதிப்பு எப்படி இருக்குன்னா 1 விட கம்மியாக தான் இருக்கும். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Efficiency in percentage can be expressed as
இதை நம்ம எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டால் முன்னாடி போட்டோம்ல 1 - TC/TH இன்ட்டு போட்டுக்கேன். இது வந்து பர்சன்டேஜ் வேணும்னா இன்ட்டு 100 போட்டுங்க. இதை வச்சு ஒரு சம் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் சம் நிறையா கேட்டிருப்பாங்க, பார்க்கலாம். கிளாஸஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் இம்பாசிபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்ட் ரிசீவர் டு ஹாட் ரிசீவர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். இப்போ வந்து ஹீட்டை சூடான பொருளிலிருந்து இந்த குளிர்ந்த பொருளுக்கு மாற்ற முடியும். ஆனால் இந்த குளிர்ந்த பொருளிலிருந்து ஹீட்டை சூடான பொருளுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு மாற்ற முடியாது. வித்தவுட் டூயிங் சம் ஒர்க், எந்த ஒர்க்கும் செய்யாமல் குளிர்ந்த பொருளிலிருந்து வெப்பத்தை சூடான பொருளுக்கு மாற்ற முடியாது. எந்த ஒர்க்கும் செய்யாமல் மாற்ற முடியாது. அப்படிங்கிறது தான் கிளாஸஸோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வரைக்கும் வந்து 5 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு இஃப் an automobile engine burn a petrol at a temperature of 816 degrees Celsius 816 degrees Celsius and if the surrounding temperature 21 degrees Celsius, calculate the maximum possible efficiency. ஒரு தானியங்கு மோட்டார் வாகனத்துடைய பெட்ரோல் வந்து 816 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எரிக்கப்படும் போது சூழலின் சரௌண்டிங்கில் இருந்து வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அந்த இயந்திரத்தினுடைய அதிகபட்ச திறனை கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ வந்து டெம்பரேச்சர் நமக்கு வந்து கொடுத்துட்டான். நமக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். 1 - TC/TH. இந்த TH இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது TH - TC/THன்னு கிடைக்கும் இன்ட்டு 100. இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் THோட வேல்யூ நமக்கு தெரியும் 816 டிகிரி செல்சியஸ். அது கெல்வினுக்கு மாற்றினா 270 ஆட் பண்ணணும், அது கெல்வினுக்கு மாறிடும். அதே மாதிரி TCங்கிறது 21 டிகிரி செல்சியஸ், அது கெல்வினுக்கு மாற்றினா 270 ஆட் பண்ணணும், 294 மாறிடும். அதை கொண்டு போய் இந்த 2 வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 73% அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சியோடைய ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி வந்து 73% அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். இந்த கொஸ்டின் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் அதிக டைம் 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 12th. ஓகே, இதேமாரி வந்து எவ்வளோ செல்ஃப் கொஸ்டின் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக்கு வேண்டிய ஆன்சர் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் சிம்பிள் என்னென்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு Q டிவைடட் பை த டெம்பரேச்சர். அப்போ Qவை நம்ம டெம்பரேச்சர் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் என்ட்ரோபி கிடைக்கும் அப்படின்னு முன்னாடி பார்த்துறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டால் ஜூல்ஸ் கெல்வின் -1. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சு. ஸ்பான்டனிட்டி அண்டு ரேண்டம்னஸ். ஒழுங்கற்ற தன்மை மற்றும் தன்னிச்சைத்தன்மை. ஸ்பான்டனிட்டினா ஒழுங்கற்ற தன்மை மற்றும் தன்னிச்சையான தன்மை, ரேண்டம்னஸ். கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஸோ தட் இன் ஈச் ஆஃப் ப்ராசஸ் the melting of ice and evaporation of waters there is an increasing random disorder of the system. இப்போ வந்து ஒரு தண்ணி கொதிக்க வைக்கிறோம், அந்த தண்ணியை நம்ம வந்து மெல்ட் பண்ணும்போது கொதிக்க வைக்கும்போது அதனுடைய என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஐஸ் கட்டி நம்ம வந்து உருக்கும்போது தண்ணியாக மாறி ஓடுது. தண்ணி கொதிக்க வைக்கும்போது அது வந்து வேப்பராக மாறுது. அப்போ என்ன பண்ணணும்னா என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த வாட்டர் மாலிகுல்ஸ் இன் ஐஸ் are arranged in a highly organized crystal pattern the permit of lattice movement. அந்த ஐஸ் கட்டியில் இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் லிட்டில் மூவ்மெண்ட்டாக கொஞ்சம் மட்டும் மூவ் ஆகும். ஐஸ் மெல்ட் ஆகுனா வாட்டர் மாலிகூல்ஸ் பிகம் ஏ disorganized and can move more freely. The movement of molecules become free in a liquid phase, even more free in a vapor space. அப்போ ஒன்று ஐஸ் கட்டி எடுத்துக்கிறோம். நம்ம ஐஸ் கட்டி, இன்னொன்று வந்து வாட்டரு, இன்னொன்று வேப்பர்ஸு. இதில் இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும், இதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ எதுக்கு என்ட்ரோபி அதிகரிக்குன்னா ஐஸ் கட்டியை விட வாட்டருக்கு வந்து என்ட்ரோபி அதிகம். வாட்டரை விட எதுக்குன்னா அந்த வாட்டர் வேப்பர்ஸ்க்கு வந்து என்ட்ரோபி அதிகரிக்கும்.
இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து சாலிட் கிறிஸ்டலைன், இது லிக்விடாக இருக்குது. இதில் வந்து மாலிகுல்ஸ் வந்து டைட்டாக நெருக்கமாக ஃபில்லாக இருக்குது. இதில் கொஞ்சம் லிக்விட் ஃப்ரீயாக இருக்குது. இதில் வந்து ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இதை விட என்ட்ரோபி இருக்குது அதிகம், இதை விட இதுக்கு என்ட்ரோபி அதிகம். ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டெல் எஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். It is possible to calculate the actual entropy of substance at any temperature above 0 Kelvin. 0 கெல்வினுக்கு மேலே, அதாவது 0 கெல்வின் வெப்பநிலைக்கு மேலே எந்த ஒரு வெப்பநிலையிலும் ஒரு சிஸ்டத்தோடைய உண்மையான என்ட்ரோப்பி நம்ம கண்டறிய இயலும். 0 கெல்வினுக்கு மேலே எந்த ஒரு டெம்பரேச்சர்லையுமே ஒரு சிஸ்டத்தோட என்ட்ரோப்பி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது 298 கெல்வின் 1 bar ப்ரெஷர் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பி. 298 கெல்வின் 1 bar அழுத்த நிலையில் ஒரு பொருளினுடைய தனி என்ட்ரோப்பி தான் என்னன்னா அந்த காம்பவுண்ட் அந்த சப்ஸ்டன்ஸோடைய ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பி S0 அப்படிங்கிறாங்க. The third law of thermodynamics state according to the nearness that the absolute entropy of elements is 0 only at 0 Kelvin in a perfect crystals. ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலுடைய இது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு எடுத்த ஆன்சரு. ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்குதுன்னா அந்த பர்ஃபெக்ட் கிறிஸ்டலுடைய குறைபாடற்ற படிக்கத்தினுடைய தனித்த என்ட்ரோப்பி மதிப்பு 0 கெல்வினில் 0 இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலுடைய ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பி ஆஃப் ஆல் சப்ஸ்டன்ஸ், ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்குது, அந்த ஆல் சப்ஸ்டன்ஸும் அந்த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பியில் வந்து 0 கெல்வினில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் 0 மதிப்பு மட்டும் பெற்றிருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலுடைய ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பி மதிப்பு, அதாவது ஸ்டாண்டர்ட் வெப்பநிலையில் 0 கெல்வின் மட்டும் 0 இருக்கும் அப்படிங்கிறத கேட்டால் இது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்குது, அந்த பர்ஃபெக்ட் கிறிஸ்டலுடைய ஸ்டாண்டர்ட் என்ட்ரோப்பி வந்து 0 கெல்வின் டெம்பரேச்சரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்குன்னா இது வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Once we know the entropy different substance can calculate the standard entropy change del S or not chemical reactions. ஒரு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. del S or not ஒரு ரியாக்ஷனோட கெமிக்கல் ரியாக்ஷனோடைய del S not வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் S0 ப்ராடக்ட்டு மைனஸ் சம்மேஷன் S0 ரியாக்டன்ஸு. ப்ராடக்டோட S0 வேல்யூலேருந்து மைனஸ் ரியாக்டன்ஸ் S0 வேல்யூ கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா del S0 R மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். The standard entropy formation, standard entropy formation is defined. The entropy formation of 1 mole of compound from elements under standard condition. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு தனிமத்தினுடைய 1 மோல் சேர்மத்தோட என்ட்ரோப்பி மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we can calculate the value of entropy of given compound from the S0 elements. இப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, இந்த கார்பன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரியாக்டன்ஸு, இந்த CO2ங்கிறது ப்ராடக்ட்டு, அதனுடைய வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ப்ராடக்ட்டு, இது வந்து ரியாக்டன்ஸு. அப்போ ஃபார்முலா அப்படி நம்ம என்ன பண்ணோம், del S R0 ஈக்குவல் டு சம்மேஷன் S0 ப்ராடக்ட்டு மைனஸ் சம்மேஷன் S0 ரியாக்டன்ஸு. இது ப்ராடக்ட்டு, இது ரியாக்டன்ஸு. அப்போ S0 CO2 இது வந்து ப்ராடக்ட்டு மைனஸ் இது வந்து ரியாக்டன்ஸு S0C ப்ளஸ் S0 O2. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ, இதனுடைய 2 வேல்யூ இருந்தது, 2 நம்ம ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி இதில் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. ஓகே, அதேமாதிரி இந்த கொஸ்டினுக்கும் நம்ம அதேமாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாடி ஆன்சர் இருக்குது. என்ட்ரோபி சேஞ்ச் அக்கம்பனிங் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்பேஸ். என்ட்ரோபி எப்படி சேஞ்ச் ஆகுது ஒரு நிலையில், when there is a change of state from ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி வந்து என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது. சாலிட் டு லிக்விட் மெல்ட்டிங், லிக்விட் டு வேப்பர் எவாப்ரேஷன், சாலிட் டு வேப்பர் வந்து சப்ளிமேஷன், there is a change of entropy. This change may be carried out at constant temperature reversibly at 2002 space at equilibrium change. del S Q reversible by T. இந்த Qங்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம del H அப்படின்னு எழுதிக்கும், இந்த ரிவர்சிபிள் டெம்பரேச்சர். இதான் வந்து என்ட்ரோபி சேஞ்சுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து பார்க்குறோம் நம்ம என்ட்ரோபி ஃபியூசன், என்ட்ரோபி உருகுதல் என்ட்ரோபி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால்
ஒரு மோல் சாலிட் வந்து அதன் உருகு நிலையில் மீள் ப்ராசஸில் உருகும்போது உறிஞ்சப்படும் வெப்பம் அதனுடைய மோலார் உருகுதல் வெப்பம் அப்படிங்கிறாங்க. த ஹீட் அப்சார்ப் 1 mole ஆஃப் சாலிடு மெல்ட் அட் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். ஒரு மோல் திண்மம், ஒரு மோல் சாலிடு அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் மீள் ப்ராசஸில் வந்து, அதாவது ரிவர்சல் ப்ராசஸில் வந்து உறிஞ்சப்படும் வெப்பம் அதனுடைய மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படிங்கிறாங்க. த என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் திஸ் ப்ராசஸ் இது பார்த்தீங்கன்னா ΔS ரிவர்சபிள் ஈக்குவல் டு dQ ரிவர்சபிள் பை T, ΔS ஃபியூஷன் ஈக்குவல் டு ΔH ஃபியூஷன் பை TF. இதற்கான ஃபார்முலா. இந்த இடத்துல ΔH ΔF அப்படின்னா என்ன இருக்குன்னா, ΔHFங்கிறது மோலார் ஹீட் ஃபியூசன், ΔFங்கிறது மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ ஒரு மோல் சாலிட் வந்து அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் ரிவர்சல் ப்ராசஸில் வந்து உருகும்போது உறிஞ்சப்படும் வெப்பம் வந்து அதுக்கு பேருங்கன்னா மோலார் ஹீட் ஃபியூசன் அப்படிங்க. அதுக்கடுத்து என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், ஆவியாதல் என்ட்ரோபி. ஒரு மோல் லிக்விடு அதனுடைய பாயிலிங் பாயிண்டில் ரிவர்சல் ப்ராசஸில் வந்து எவ்வளவு வந்து வெப்பத்தை உறிஞ்சிக்குது அப்படிங்கிறத பேர் என்ன கேட்டால் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். The heat absorbed when 1 mole of liquid boil at its boiling point reversible, it's called molar heat of vaporization. அதுக்கான ஃபார்முலா ΔS V equal to ΔHV by TP. இந்த இடத்துல ΔHVங்கிறது மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ΔPங்கிறதாங்க கேட்டால் டிபிங்கிறதாங்க கேட்டால் பாயிலிங் பாயிண்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து என்ட்ரோபி டிரான்சிஷன். என்ட்ரோபி டிரான்சிஷனுங்கன்னா ஒரு மாற்றத்தை ஒரு புறவேற்று மடியத்திலிருந்து இன்னொரு புறவேற்று மடிக்கு மாறுது. The heat change 1 mole of solid change reversibly from 1 mole of allotropic to form to another at its transition temperature is called enthalpy transition. இப்போ வந்து ஹீட் சேஞ்ச் ஆகுது 1 mole of solid exchange. ஒரு மோல் திண்மம் சாலிடு அதனோட புறவேற்றுமை வடிவ வெப்பநிலையிலேருந்து மீள் முறையில் அது ரிவர்சல் ப்ராசஸில் இன்னொரு வடிவத்துக்கு மாறுது. அப்படி மாறும்போது எவ்வளோ வெப்பத்தை வந்து வெப்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறது பேர் தான் கேட்டால் இது வந்து இதனுடைய என்ட்ரோபி டிரான்சிஷன். இப்போ சல்ஃபர் மோனோக்ளினிக்கில் இருக்குது, சல்ஃபர் ரோம்பிக்காக மாறுது. இப்போ சல்ஃபர் வந்து மோனோக்ளினிக் வடிவத்தில் இருக்குது, சல்ஃபர் ரோம்பிக் வடிவத்தில் இருக்குது. அப்போ வந்து இது எவ்வளோ வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு இது வந்து இந்த வடிவத்துக்கு மாறுது, இது மறுபடியும் இது எவ்வளோ வெப்பத்தை கொடுத்துட்டு இது இந்த வடிவத்துக்கு மாறுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பேர் தான் கேட்டால் இந்த என்தால்பி ஆஃப் டிரான்சிஷன். அதனுடைய ஃபார்முலா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் ΔST equal to ΔHT by TT. ΔHTன்னு வந்து மோலார் ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், TTனா டிரான்சிஷன் டெம்பரேச்சர். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாரு, கால்குலேட் த என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் த மெல்ட்டிங் ஆஃப் 1 mole of ice into the water at 0 degree Celsius and 1 atmosphere pressure, enthalpy fusion ice in 6008 joules mole minus 1. இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 0 degree Celsius வெப்பநிலையில் 1 மோல் பனிக்கட்டி 1 mole ஐஸ் வந்து நீராக உருகும்போது என்ட்ரோபி மாற்றத்தை கணக்கிடு. 0 degree Celsiusல 1 mole ஐஸ் கட்டி வந்து உருகி நீராக மாறும்போது அதனுடைய என்ட்ரோபி மாற்றத்தை கண்டுபிடி அப்படின்னா இதனுடைய மோலார் உருகுதல் வெப்ப மதிப்பு கொடுத்துட்டாங்க, ΔH ஃபியூஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து இவ்வளவு. டிஎஃபோட வேல்யூ 0 degree Celsius, அதை கெல்வினுக்கு மாற்றணும். அப்போ 0 கூட 273 ஆட் பண்ணால் 273 கெல்வினாக மாறிடும். அப்போ வந்து இது H2ங்கிற சாலிடு வந்து ஐஸ் கட்டியாக இருக்குது, 273 கெல்வின் லிக்விடாக மாறுது. அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா ΔH ஃபியூஷன் ஈக்குவல் டு ΔS ஃபியூஷன் ஈக்குவல் டு ΔH ஃபியூஷன் பை TFM. இப்போ ΔH ஃபியூஷனோட வேல்யூ வந்து இவ்வளோ கொடுத்தா நமக்கு தெரியும், டிஎஃபோட வேல்யூ 273, ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இவ்வளோ நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள், எவ்வளோ செல்ஃப் கொஸ்டினும் இதேமாரி தான் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கும். இதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதை அனுப்புங்க. அப்போ வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து 2 மார்க் 3 மார்க்கு ஒரு 5 மார்க்கு சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டால் வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அது வந்து 5 மார்க் கொஸ்டின். மீதிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து 3 மார்க் கொஸ்டின்.
ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும், ஃபார்முலாக்கான வந்து எக்ஸ்பிளைனும் எழுதணும். அப்புறம் எக்ஸாம்பிள் சம் வந்து 3 மார்க்கு நம்ம எழுதிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் சம்மு கண்டிப்பாக அது 3 மார்க் கொஸ்டினில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எவால்ட் செல்ஃப் கொஸ்டின் அண்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து 3 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.